அண்மை செய்தி. சென்னை, திருவள்ளூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில பகுதிகளில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தொடர் மின்வெட்டு தொடர்பாக அமைச்சர் இன்று ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கடந்த ஒரு 3 நாட்களாவே பல்வேறு இடங்கள்ல, குறிப்பா சென்னை மற்றும் டெல்டா உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல மின்தடை என்பது ஏற்படுகிறது. வெயில் காலம் என்பதால் மக்கள் பல இடங்கள்ல அவதிக்குள்ளாவது கூட பெரும் பேசுபொருளாக என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் துறை சார்ந்த அதிகாரியுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். மின்தடை தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மின் தேவை எவ்வளவு, திடீர் மின்தடைக்கான காரணம் என்ன, குறை மின்னழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவலாக இருக்கிறது. இன்று ஆலோசனைக்கு முன்பாகவே அந்த துறை சார்ந்த செயலாளர் ஆணையராக கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து சென்னையில் கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்று காலையில் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும், அந்த ஆய்வுக்கு பிறகு நடக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு இருப்பதுதான் அதுக்கான அறிக்கை வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் மின்தடைக்கான காரணம் என்ன, ஏனென்றால் கடந்த காலம், குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு வரைக்குமே மின்தடை இல்லாமல் இருந்தது. கடந்த 3 நாட்களாக இந்த மின்தடை ஏற்பட காரணம் என்ன என்ற உள்ளிட்டவை குறித்து விவாதித்து அதுக்கான தீர்வு வழங்குவதற்காக பொதுமக்கள் புகார் கொடுத்தால் அந்த புகாரை உடனடியாக ஏற்று அந்த பகுதியில் அங்கு ஊழியர்களை அனுப்பி அந்த பிரச்சனையை சீர் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களுடைய எண்ணங்களை நிச்சயமாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு செயல்படுவதாக கூட தொடர்ந்து அமைச்சர் தெரிவித்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை மேற்கொள்ள இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி. சென்னை, திருவள்ளூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில பகுதிகளில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தொடர் மின்வெட்டு தொடர்பாக அமைச்சர் இன்று ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கடந்த ஒரு 3 நாட்களாவே பல்வேறு இடங்கள்ல, குறிப்பா சென்னை மற்றும் டெல்டா உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல மின்தடை என்பது ஏற்படுகிறது. வெயில் காலம் என்பதால் மக்கள் பல இடங்கள்ல அவதிக்குள்ளாவது கூட பெரும் பேசுபொருளாக என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் துறை சார்ந்த அதிகாரியுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். மின்தடை தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மின் தேவை எவ்வளவு, திடீர் மின்தடைக்கான காரணம் என்ன, குறை மின்னழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவலாக இருக்கிறது. இன்று ஆலோசனைக்கு முன்பாகவே அந்த துறை சார்ந்த செயலாளர் ஆணையராக கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து சென்னையில் கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்று காலையில் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும், அந்த ஆய்வுக்கு பிறகு நடக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு இருப்பதுதான் அதுக்கான அறிக்கை வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் மின்தடைக்கான காரணம் என்ன, ஏனென்றால் கடந்த காலம், குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு வரைக்குமே மின்தடை இல்லாமல் இருந்தது. கடந்த 3 நாட்களாக இந்த மின்தடை ஏற்பட காரணம் என்ன என்ற உள்ளிட்டவை குறித்து விவாதித்து அதுக்கான தீர்வு வழங்குவதற்காக பொதுமக்கள் புகார் கொடுத்தால் அந்த புகாரை உடனடியாக ஏற்று அந்த பகுதியில் அங்கு ஊழியர்களை அனுப்பி அந்த பிரச்சனையை சீர் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களுடைய எண்ணங்களை நிச்சயமாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு செயல்படுவதாக கூட தொடர்ந்து அமைச்சர் தெரிவித்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை மேற்கொள்ள இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.